வாரிசு துணிவு FDFS கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாரும் போயிருந்தப்ப அஜித் ரசிகர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பையன் கீழே விழுந்து இறந்துட்டாரு. அது எல்லாருமே ரொம்ப பேசினாங்க அதிகமாக. இந்த மாதிரி நடிகர்களை கொண்டாடணுமா அப்படின்லாம் கேட்கும்போது அஜித் ஏங்க போய் பார்க்கல, ரசிகர் மன்றம் இல்லைனா அவர் போய் பார்க்க மாட்டாரா அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது. சொல்லப்போனால் அஜித் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரையுலகத்தை சேர்ந்த சரத்குமார், நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், இப்போ வாரிசு படத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு. அவர் போய் திடீர்னு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்கும்போது ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து பார்த்தேங்க. அவர் வந்து யாரோட ரசிகர், அவங்க ஏன் வரல இவங்க ஏன் வரல, நான் யாரையும் குறை சொல்ல வரல, அல்டிமேட்டாக அவர் ஒரு சினிமா ரசிகர், அந்த அடிப்படையில் வந்து நான் ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அஜித்துடைய ரசிகராக சொல்லப்படக்கூடியவர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அஜித்தே வரல, பட் ஆனால் வந்து சரத்குமார் வந்திருக்காரு அப்படின்னா, சரத்குமார் வந்து வாரிசு படத்தில் தான் நடிச்சிருக்காரு, விஜயோட படத்தில். அப்போ இதில் உள்நோக்கு இருக்கும் அப்படின்னு கூட விமர்சிக்கிறாங்க. அன்றைக்கி ரோகிணி தேட்டரில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நேர்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மள்ட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜும் வந்திருக்கு. நம்ம இந்த பேசக்கூடிய நேரத்தில் வந்து அந்த வீடியோவும் நம்ம ப்ளே பண்ண சொல்லுவோம் வியூவர்ஸ்க்காக. அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, 1 மணிக்கு வந்து துணிவு படத்துடைய ஷோ வந்து FDFS ஷோ வந்து போடுறாங்க ரோஹிணி தேட்டரில். இப்போ 10 மணிக்கே வந்து அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரோஹிணி தேட்டர் முன்னாடி குழுமிட்டாங்க. அந்த ரோடே வந்து, அது மெயின் ரோடு இல்லை, அந்த ரோடே வந்து ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. எங்கே ஸ்கைவாக் வரையும் டிராஃபிக் இருக்குது. அந்த அண்ணா நகர் ஃப்ளைஓவர் ஃபுல்லாக வந்து 2 வீலர்ஸ் ஜாம் ஆகி நிற்கிது. இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாளில் அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தேமுதிகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த விஜயகாந்துடைய கல்யாண மண்டபத்துக்கிட்ட இறங்கி அங்கேருந்து நடந்து அவங்க கோயம்பேட்டில் போய் பஸ் ஏறுற மாதிரியான ஒரு சூழல் அன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. இது எல்லாம் யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோஹிணி தேட்டருடைய உரிமையாளர்கள் தான். ஏன்னா அஜித் விஜய் ரசிகர்கள் 2 பேருமே கூட போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கி என்ன நடந்தது இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்லாமே. இப்போ வந்து ஒரு 1 மணி போல் ஷோ போட போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்தப்போ என்ன பண்ணுறாங்க, அஜித் ரசிகர்கள் எல்லாமே வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடச்சிட்டு, அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, திரையரங்குக்குள்ளே அந்த முகப்பை வந்து உடச்சிட்டு, அந்த கண்ணாடி முகப்பை உடச்சிட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்க என்னன்னா, அங்கே இருந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. டிக்கெட் வாங்காத ரசிகர்கள்லாம் போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து சேர்ஸில், அங்கே இருக்கக்கூடிய சேர்ஸில் வந்து ஏறி நின்று பயங்கரமான ஒரு க்ரௌடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரோஹிணி தியேட்டர்ஸுடைய உரிமையாளர்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இமீடியட்டாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள செக்யூரிட்டியெல்லாம் வச்சு அடித்து எல்லாத்தையுமே வெளியே பத்துறாங்க. அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதையும் நம்ம சொல்லிடணும். இப்போ 1 o'clock உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அஜித் ரசிகர்கள் விஜயுடைய ஒரு பேனரை வந்து லைட்டாக கிழிச்சு விட்டு போகிறாங்க. அப்போ உள்ளே இவங்க எல்லாமே அஜித் ரசிகர்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கலாட்டா உள்ளே நடக்குது. டிக்கெட் வாங்காதவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்கன்றது ஒரு சீனா. அப்போ வந்து வெளியே இருந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம தளபதி பேனரில் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க, அங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருந்த அஜித்துடைய பேனர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு எல்லாத்தையுமே கீழே போட்ட பிறகு இந்த வெளியே வர்றாங்கல்ல அடித்து, அங்கே வந்து ஏற்கனவே உள்ளே இருந்த அஜித் ரசிகர்கள் டிக்கெட் வாங்காதவங்க அவங்களெலாம் வந்து அடித்து பற்றி விட்றாங்க வெளியே. அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா நம்ம வந்து அஜித் பேனரே காணா, எங்கடா அதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலாட்டா நடக்குது. அஜித் விஜய் ரசிகர்கள் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. போலீஸால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா மீடியா அதை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது இப்போ காவல்துறையினர் தாக்கினர் 2 ரசிகர்களையும் அப்படின்னு போடும்போது அது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும் அப்படின்றதுனால அங்கேருந்து ஏசியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாரு. அப்போ வந்து ஏசி வந்து அங்கேருந்த மீடியா நண்பர்களெலாம் கூப்பிட்டு, தயவு செய்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கேமரா ஆஃப் பண்ணுங்க, இந்த 10 நிமிஷத்தில் எப்படி நான் இவங்க எல்லாத்தையும் வந்து நான் சரி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே அவருடைய கோரிக்கையை ஏற்று முக்கியமான சேனல்ஸ் யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவர் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாரு, நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் பயங்கரமாக 2 ரசிகர்களுக்கும் அடி லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒட்டுமொத்த க்ரௌடும் கண்ணா பின்னான்னு தெரிச்சு ஓடுது. அப்போ 4 மணிக்கு திருப்பி விஜயுடைய வாரிசு படம் வருது. அப்போ தான் வர்றாங்க. இந்த செலிப்ரேஷன்றது வந்து 10 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து இந்த லாரி டேங்கர்ஸ் இது மாதிரி லாரிகளில் ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை துணிவு படத்தை பார்க்குறதுக்கான அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. ஒரு 10-15 பேர் வந்து லாரி மேலே ஏறி லாரி விட்டு லாரி தாவி இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, லாரி விட்டு லாரி தாவுனாங்க.
அப்போ வந்து ஒரு 15 பேர் ஆடுறாங்க லாரி மேலே நின்று. அதில் 15 பேரில் வந்து நிறைய பேர் விழுந்திருக்கான், ஒரு 5-6 பேர்கிட்ட விழுந்திருக்கான். அதில் இந்த பையனுக்கு தான் அடிபட்டுருக்கு, தண்டுவடத்தில் அடிபட்டு. இதுதான் இங்கே நடந்த ஒரு காட்சியாக நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது தொடர்பான வீடியோவும் நம்மள்ட்ட எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அந்த வீடியோவும் நம்ம வியூவர்ஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்குள்ளேயே என்ன போட்டி அப்படின்னா, தமிழ்நாடை தவிர வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் கூட 2 படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து படம் எப்படி போயிருக்கு, கேரளாவில் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, கேரளாவில் நல்லா போகுதுன்னு பேசுகிறாங்க. அதே போல் ஆந்திராவில் படம் எப்படி போகுது அப்படிங்கிற டாக்கெல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்குள்ளே தான் இப்படி போட்டி அப்படின்னு பார்த்தா, தயாரிப்பு நிறுவனங்களும் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க 5 நாளில் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பில் அதை விட அதிகமாக சொல்கிறாங்க. இப்படி 2 சைடுமே மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் எப்படி போகுது படம் அப்படின்றது தான் வாரிசு ரசிகர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா அந்த படம் முழுக்க ஆந்திராக்காக திட்டமிடப்பட்டு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அங்கேருந்து வந்ததுனால அது எப்படி இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாகவே இருக்குது. அது எதிர்பார்த்த மாதிரி போயிருக்கிறதா. இப்போ விஜய் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா, இங்கே ரிலீஸ் ஆகும்போதே ஆந்திராலையும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அது வந்து நடக்காமல் போனது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா ஆந்திரா மார்க்கெட்டை பொறுத்தவரையில் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமான மார்க்கெட் இருக்குது. அதுக்கு பிறகு தான் மற்ற நடிகர்களுக்கு, விஷாலுக்கு இருந்தது, அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயனுக்கு பில்ட் ஆச்சு. இந்த மாதிரி மற்ற தனுஷுக்கு கூட இருக்குது. ஆமாம், தனுஷுக்கு கூட இருக்குது. ஆனால் விஜய் அஜித்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூர்யா கார்த்திக் அளவுக்கு மார்க்கெட் அங்கே கிடையாது. இப்போ அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்றதுனால தான் தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு மியூசிக் டைரக்டராக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கோலோச்சி இருக்கக்கூடிய தமன் எல்லாத்தையுமே, தமிழராக இருந்தாலும் கூட தெலுங்கில் தான் அதிகமான படம் பண்ணுறாரு. அங்கே மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து விஜய் இந்த படத்தில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, இந்த எலமெண்ட்ஸோட நடிக்கிறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டார். ஸோ இப்போ அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு முயற்சியை பண்ணார். இது பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங் தான் அவருக்கு, சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகாதது. ஆனால் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தாலும் கூட தில்ராஜை பொறுத்தவரையில் தில்ராஜுக்கு வந்து இங்கே ஒரு 500 திரையரங்குகள் வந்து சொந்தமாகவே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. சில பேர் வந்து அவர் சொன்னால் போடுவாங்க, அந்த மாதிரியான திரையரங்குகள் இருக்குது. நேரடியாக அவர் வந்து திரையரங்குமே நிறைய வச்சுருக்கார், 200+ சொல்கிறாங்க. பட் நேரடியாக அவரால் 500 திரையரங்குகளை கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்குறாரு. இதுக்கு முந்தைய படங்கள் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பீஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தெலுங்குல ஒரு நல்லா போயிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் கிடைக்கல. 100 தியேட்டர் 150 தியேட்டர் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு 400+ ஸ்க்ரீனில் வந்து போட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. இது ரெண்டாவது சென்டிமெண்ட், எமோஷனல் எல்லாமே இருக்கிறதுனால, அந்த தெலுங்குக்கான எலமெண்ட்ஸும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால படம் வந்து நினச்சதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஓவரால் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்குடைய கலெக்ஷன் ப்ளஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும். எண்ட் ஆஃப் 2 வீக்ஸில் வந்து 300 crore+ வந்து விஜய் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. துணிவு பொறுத்தவரையில் நம்ம நிறையா பேசியிருக்கோம். துணிவு வந்து அஜித்துடைய ஒரு மிகப்பெரிய அவருடைய கரியர் பெஸ்ட்டாகவும் இது வந்திருக்கு. அவருக்கு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. எப்பயுமே வந்து அந்த ஃபஸ்ட் டேன்றது அது அஜித்துக்கான டே தான். அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்க. ஹெச் வினோத்துடைய ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுனால ஓவராலாக அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது மற்ற இடங்களில் வந்து இன்னும் பெரிய லெவலில் அது சரியாக போகலை அப்படின்றாங்க. மற்ற அந்த UK, ஃப்ரான்ஸு, US இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் படம், மற்றபடி பெரிய அளவில் நம்ம சொல்கிற மாதிரியான நம்பர்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மி. வாரிசு துணிவை கம்பேர் பண்ணும்போது வாரிசுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது, துணிவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு டக்கப் ஃபார் மாதிரி ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் 2 வீக்ஸில் வந்து நம்ம அதை பார்க்கணும். அது 300 crore+ வருதா இல்லை 200-250 வருதா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. வெற்றி விழாக்களும் வந்து இப்போ நடத்துறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் விஜய் சேதுபதியோட DSP படம் எப்படி போச்சுன்னு தெரியும். அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே கேக்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இப்போது வந்து வாரிசு துணிவு இந்த 2 படத்தில் வாரிசு படத்துடைய வெற்றி விழாவை 2 இடத்துல கொண்டாடிருக்காங்க. ஒன்று வந்து அங்கே தெலுங்கில் ஒரு சின்ன ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடிருக்காங்க, பட்டாசெல்லாம் வெடித்து அந்த வீடியோலாம் கூட நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி தமிழ்லேயும் நேற்று வந்து டேரக்டர் ப்ரொடியூசர்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. விஜய் மட்டும் அதுக்கு வரல.
இந்த மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடியன்ஸ் மனசில் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா இது ஒரு ஈகோயிஸ்டிக் மைண்ட் செட்டில் பண்ண மாதிரி பார்க்குறேன். ஏன்னா வந்து வம்சியை வந்து எல்லாரும் தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு ப்ரொடியூசர்னு தில்ராஜ் சொல்லிக்கிட்டே இருக்குமா, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க இங்கே அப்படின்ற ஒரு பேச்சு வந்து டாக் வந்து இருக்குது, இண்டஸ்ட்ரியிலே இருக்குது. இவங்க என்னடா திடீர்னு வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இங்கே டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ப்ரொடியூசர்ஸோடைய நிலை என்ன ஆகும்? இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது அவங்களுக்கு தகுந்த ஆட்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க, அதாவது இந்த படத்துடைய ஒர்க்குக்கு அவங்களுடைய ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஓவராலாக நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது, டாக்கெலாம் இருக்குது. அப்போ வந்து இந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு டாக்கை வந்து கிரியேட் பண்ணும் ரசிகர்கள் மத்தியில். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அஜித்துக்கு வந்து இந்த துணிவு படம் ஒரு 175 கோடி ரூபாய் அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றதும் ஒன்று சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து 150 கோடி ப்ளஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு ப்ரொடியூசர் சார்பில் வந்து அதை ட்வீட் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? இப்போ இந்த போட்டினால ரசிகர்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடைக்கல. இல்லை, ஒரு சின்ன சந்தோஷம். அது வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை பார்க்கும்போது நமக்கு அந்த உற்சாகம் வரப்போகுது. இதற்காக சிறுபிள்ளைத்தனமாக வந்து ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறது அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயந்தான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பொங்கல் வின்னர் வாரிசு, ரியல் வின்னர் துணிவு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸே வந்து இந்த சண்டையை தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஐ திங்க் இனி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு சில்லறத்தனம் சொல்லுவோம்ல, நம்ம ரொம்ப நம்மளுடைய காமன் லாங்குவேஜில் சொல்லுவோம் சில்லறத்தனம், அந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம் இல்லை, இது ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரே நாளில் சிங்கிள் டேயில் வரும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருன்றது தெரிஞ்சே வர்றாங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சது என்ன? 175 crore. இன்னொரு மூவிக்கு வந்து 200 crore 170 crore கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்.